பிதா வாசம் செய்கிற மகிமை உள்ள தேவாலயம் நீங்களும் நானும். இந்த சர்வ சக்திமான் வாசம் செய்கிற தேவாலயங்க நீங்களும் நானும். அந்த மகிமையை பெற்றுக்கிட்டு எதுக்கு 1வது வசனம், ஏன் இருதயம் கலங்கி போகுது, ஏன் இருதயம் கலங்கி போகுது? பிதாவானவர் வாசம் செய்கிற தேவாலயம் நீங்கள். தேவாலயம் நான், மகிமை உள்ள தேவாலயம். அந்த உலக சமாதானத்தை நான் உங்களுக்கு தரல, என்னுடைய சமாதானத்தையே வைத்துட்டு போறேன். அப்படின்னா நித்திய சமாதானத்தை, எவர்லாஸ்டிங் பீஸ நான் என்ன பண்றேன், உங்களுக்காக வச்சுட்டு போறேன். அந்த சமாதானத்தை சுதந்திரிக்கணும்னு சொன்னா என்ன பண்ணணும்? நம்முடைய கண்கள் இயேசுவை பார்க்கணும். கண்கள் இயேசுவை பார்க்கணும். உங்கள் இருதயம் கலங்கவே வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். வசனத்தில் வாசிச்சது போல அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணினதை நீங்கள் இந்த நாட்களில் சுதந்திரிப்பீர்கள். அந்த கோலத்தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. இந்த கோலை பிடிச்சுக்கிட்டு, இந்த கோலில் எழுதியிருக்கிற இந்த வார்த்தையை ஒரு மனுஷன் பிடிச்சுக்கிட்டு ஓடும்போது என்ன போராட்டம், இக்கட்டு, கண்ணீர் எல்லாம் வந்தாலும் இந்த வார்த்தை உனக்கு முன்பாக சென்று உன்னை விடுதலையாக்கும். இந்த வார்த்தை உனக்கு முன்பாக சென்று உனக்காக ஆயத்தம் பண்ணினதை சுதந்திரிக்க கிருபை செய். அந்த தேவன் உன்னோடு கூட இருக்கிறார்.